வணக்கம். திஸ் இஸ் ஜெயராமன் வடிவேல். நம்ம சகலை வித் ரகலை யூடியூப் சேனலில் யோகாசனம் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ஆசனங்கள். ஒன்று வஜ்ராசனம், மற்றொன்று பாலாசனம். இந்த 2 ஆசனங்களை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த ஆசனங்கள் செய்வதால் ஏற்படும் நன்மைகள், ஆரோக்கியத்திற்கு வளம் சேர்க்கும் நன்மைகள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வஜ்ராசனம் செய்யும்போது நல்லா முழங்கால் போட்டு அந்த நிலையில் பாடியை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே லேசாக பாடியை பின்னோக்கி நகர்த்தி நம்ம 2 கால்கள் குதிங்காலுக்கு இடையில் நம்மளுடைய பட்டக்ஸ் வச்சு நல்லா முழு வெயிட்டும் அதில் படுற மாதிரி உட்காரணுங்க. இந்த 2 உள்ளங்கால்களும் மேல் நோக்கி பார்த்துருக்கணும். அதாவது உள்ளங்கால்கள் பாதம் வெளியே மேல் நோக்கி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அமைதியாக உட்காந்து உங்களுடைய மூச்சு ரொம்ப சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு 2 கைகளையும் தொடை மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்படியே மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. புருவ நெத்தியில் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். அப்படியே வச்சு சீராக மூச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்ம தியானம், இது யோகா செய்யும்போது அப்படியே தியானத்தையும் கற்றுக்கலாம். இந்த நிலையில் அடிக்கடி நம்ம இருந்து மூச்சை கவனிச்சுட்டே இருந்தோம்னா தியானம் நமக்கு எளிதாக வரும். அப்படி இதில் 1 நிமிஷம் இருக்கலாம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகலாம். 5 நிமிடம் வரை இந்த ஆசனத்தில் அமரலாம். அமர்ந்தால் நல்லா மனம் அமைதி வரும். நல்ல ஒரு அருமையான அழகான ஆசனம். நல்லா ஒரு நிதானமாக எந்திரிச்சு அப்படி 1 நிமிஷம் அப்படியே நிதானமாக இந்த ஆசனத்தை செய்தால் சுகமாக இந்த ஆசனம் இருக்கும். இப்போ வஜ்ராசனம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வஜ்ராசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மன அமைதி கிடைக்குங்க. ஒரு பரபரப்பான சூழ்நிலை நீங்கி இந்த ஆசனத்தில் ஒரு 1 நிமிஷத்தில் ஆரம்பித்து ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும். ஒரு அமைதியான ஒரு மனநிலை நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து முழங்கால் வலி. இந்த காலத்தில் முழங்கால் வலி பிரச்சனை வயதாக இப்போலாம் ஒரு 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த முழங்கால் வலின்றது வந்துடுது. அந்த முழங்கால் வலி ஏற்படாமல் வரவிடாமல் தடுப்பதற்கும் வந்த வலி நீங்குவதற்கும் இந்த ஆசனம் பேருதவியாக இருக்கின்றன. ஏன்னா இந்த காலை மடக்கி அப்படி உட்காந்து இந்த போஸில் நம்ம இருக்கும்போது முழங்கால்கள் வலுப்பெறுகின்றன. அப்படிங்கும்போது அந்த முழங்கால் பிரச்சனையே நமக்கு வராதுங்க. அடுத்து சில பேருக்கு தொடை கொஞ்சம் வயசாக குளகுலன்னு ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் சில பேருக்கு. இந்த ஆசனத்தில் நம்ம பழகும்போது தொடையில் உள்ள தசைகள் வலுப்பெறுகின்றன. அப்படிங்கும்போது இந்த தொடை அழகான அமைப்பு பெற்று நமக்கு ஆரோக்கியத்துக்கு வழி சேர்க்கும். அடுத்து இந்த கால் நரம்புகள் எல்லாம் வலுப்பெறுதுங்க. ஏன்னா காலை மடக்கி அந்த தொடையோடு சேர்த்து அப்படி உட்கார்ந்து அது மேலே தான் உட்காரோம். அப்படிங்கும்போது இந்த ஆசனத்தில் இருக்கும்போது கால் நரம்புகள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வலுப்பெறுகிறது. அதனால் இந்த பாதத்தில் அந்த கால்களில் சில பேருக்கு அந்த நரம்புகள் வீங்கிட்டு வலி கொடுக்கும். அந்த எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக நம் வாழும் வரை நமது கால்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு அருமையான ஆசனங்கள். பாலாசனா இது சைல்டு போஸ்ம்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை மெதுவாக முன்னோக்கி நகர்த்திக்கிட்டே போகணும். அப்படியே டோட்டல் பாடியோட வெயிட்டும் தொடை மேலையும் கையிலையும் இருக்கிற மாதிரி அப்படியே கைகளை நகர்த்தி கொண்டே போகணும். டோட்டல் பாடியும் நம்ம தொடை மீது அப்படியே படர வைத்து கடைசியாக தலை நெற்றி பார்த்திங்கன்னா நெற்றி கீழே தரையை தொடுற மாதிரி கொண்டு போகணும். கைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு நீட்டிக்கிற வேண்டியதான். சில பேர் இது ஃபுல்லாக வராது, கொஞ்சம் தூரம் தான் போகும். முடிந்த அளவு சில பேருக்கு தலை
தலை வந்து தரையை தொட முடியாது. பரவாயில்லை, முடிந்த அளவு எவ்வளவு தொட முடிகிறதோ அதை தொட்டுக்கிற வேண்டிதான். முடிந்த அளவு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெய்லி பழக பழக வந்து அப்புறம் வந்து தடை வந்து தரையை தொட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியும் அது. அப்போ நீங்கள் ஆசனத்தை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிங்க அர்த்தம். அதனால் வந்து பலன்கள் வந்து எப்படி எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பலன்கள் இருக்கும். அதனால் வந்து முதல் டிஜெக்ட் ஆகிட வேண்டாம். நல்லா அழகாக இதே மாதிரி இந்த போஸ் வர வரைக்கும் அழகாக பண்ணுங்கள். நல்லா மூச்சை நிதானமாக விட்டு புருவ நெற்றியில் கவனம் வைத்து நிதானமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் அப்படி கைகளை மெதுவாக இழுத்து மீண்டும் வஜ்ராசன நிலைக்கு வந்து விட வேண்டும். அவ்வளோதாங்க. இந்த பாலாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். சைல்டு போஸ். இந்த ஆசனம் பண்ணுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இப்போ என்னென்னு நான் பார்க்க போகிறேங்க. அதாவது இந்த ஆசனம் பண்ணும்போது இந்த ஜீரண உறுப்புகள் அது எல்லாமே வந்து ஏன்னா வயிறு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு போஸில் இருக்கும். இப்போ ஜீரண உறுப்புகள் எல்லாமே வலுப்பெறுகின்றன. அந்த ஜீரண சிஸ்டம், அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே டோட்டலாக ஸ்ட்ரென்தன் வருதுங்க. அடுத்து ரெண்டாவது பலன் என்னென்னா, பிறப்பு உறுப்புகள் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே வலுப்பெறுது. அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே புத்துணர்வு கொள்கிறது. அடுத்து நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வயசாக ஆகிட்டு பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின் இதான் தலைதுக்கு. இந்த இதே எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கும் வந்த ஷோல்டர் பெயினையோ நெக் பெயினையோ பேக் பெயினையோ சரி பண்ணுறதுக்கும் இந்த ஆசனம் ரொம்ப பேருதவியாக இருக்குங்க. அடுத்து இந்த தேர்ட் ஐ சக்கரா பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு தேர்ட் ஐ இருக்குது. இந்த தேர்ட் ஐ சக்கரா வந்து அது வந்து அப்படியே நம்ம அமைதியாக வந்து அப்படியே அந்த ஆசனத்திலிருந்து அந்த தரையில் வந்து அந்த நம்ம நெற்றி வந்து படுற மாதிரி தான் அந்த போஸ் கடைசி வந்து நிற்கும். இந்த போஸில் இருக்கும்போது இது மனம், உடல், மூளை எல்லாம் புத்துணர்ச்சி வருதுங்க. அந்த தேர்ட் ஐ வந்து ஆக்டிவேட் ஆகி வந்து உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அப்புறம் நம்மளுடைய பிரெத் வந்து ரொம்ப நார்மலாகுங்க. இந்த போஸில் வந்து அமைதியாக அப்படியே அந்த சைல்டு போஸில் நம்ம அப்படியே இருக்கும்போது நம்மளுடைய அந்த பிரெத் வந்து சீராக இருக்குது. அதனால் வந்து பிளட் வந்து சீராக உடல் முழுவதும் பாயுது. அப்படிங்கும்போது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது. அப்போ பிளட் ப்ரெஷர் வராமல் இருக்கிறதுக்கும் பிளட் ப்ரெஷர் வந்து மாத்திரையே சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஆசனம் மிக உதவியாக இருக்கின்றது. அடுத்து இந்த ஸ்பைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அப்படியே பண்ணும்போது அந்த ஸ்பைன் ஸ்ட்ரெச் ஆகுது. அந்த ஸ்பைனில் சுற்றி இருக்க நர்வுகள் ஃபுல்லாக ஏன்னா உடம்புக்கு ஃபுல்லாக நர்வஸ் ஃபுல்லாக அங்கேருந்து தான் போகுது இல்லையா, எல்லா பார்ட்ஸையும் அதான் கண்ட்ரோல் பண்ணுது நர்வு, இந்த ஸ்பைனில் தான். அந்த நர்வு புறம் டோன் ஆகுதுங்க. நல்லா டோன் ஆகி ஸ்ட்ரெச் ஆகி அனைத்து உறுப்புகளும் அழகாய் சீராய் இயங்குவதற்கு இந்த ஆசனம் மிக மிக உதவியாக இருக்கிறது. இந்த ஆசனம் செய்வதனால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் போது நாம் ஏன் தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒதுக்கி ஆசனங்களை செய்யக்கூடாது? இதுதாங்க இன்னைக்கு 2 ஆசனங்கள் பார்த்தோம். வஜ்ராசனம், பாலாசனம். இந்த 2 ஆசனங்களும் எப்படி செய்கிறது, இதை செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெளிவாக பார்த்தோம் இல்லையா? அனைவரும் இந்த ஆசன பயிற்சிகளை நீங்களும் செய்து உங்கள் நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அனைவருக்கும் அனுப்பிச்சு இதன் பலன்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி எல்லாரையும் ஆசனம் செய்ய வச்சிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நிச்சயமாக வழிவகுக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.